2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். ஃபோன் 9943299440. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் மீண்டும் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு பல முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. வாருங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். ரொம்ப நாளாக உங்களை காணணுன்னே ஏற்கனவே பல ஈக்குவேஷன்ஸில் எங்கெல்லாமோ பல அரசியல் கணக்குகள் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பேசாமல் போகலாம் அப்படின்ட்டு சிலர் கேட்குறாங்க சார். தமிழக பாஜகவில் நடப்பது என்ன அப்படின்னு ஒன்லைனர் கேள்வி, அதற்கு கீழே பல கேள்விகள் இருக்கிறது. இனிஷியல் ரியாக்ஷன்ஸ். நான் ரொம்ப நாளாக காணாமலாம் போகல, இங்கே தான் உட்காந்துருக்கேன். இதே ஆஃபீஸாக வந்துருக்கேன். ஒரு ஃபிலிம் ஷூட்டில் வந்துட்டுருக்கிறேன். ஒரு சினிமாவில் நடிச்சிட்ருக்கிறேன். அதனால் கொஞ்சம் பகல் நேரங்கள் அங்கே போகுது. மாலையில் முடிஞ்சோன்னே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் வந்துருக்கு. அதுக்கடையிலே கொடுக்குற பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எங்கேயும் காணாமல் போல். எனக்கு இதுதான் பொழப்பு, இதுதான் மண். நான் அண்ணன் செந்தில் பாலாஜி போல், அண்ணன் ஆராசா போல், அக்கா கனிமொழி போல், எல்லா பெருமக்களையும் போல் இங்கேயே தான் நான் இருப்பேன். அதில் எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பாஜகவில் ஒரு டர்புலன்ஸ் இருக்குது. அதில் ஒரு குழப்பம் இல்லை. அது ஏன்னா இந்த மாநில தலைவருக்கான தேர்தலுக்காக இது தமிழ்நாடு முழுக்க அந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதெல்லாம் சின்ன லெவலுங்கிறதுனால நமக்கு அது பெருசாக அந்த வைப்பு தெரியல. நான் அந்த அரசியலை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறனால எனக்கு அந்த கீழே உள்ள வைப்பு எனக்கு தெரிஞ்சுது. நகரத் தலைவர்கள், ஒன்றிய தலைவர் போட்ட போதே அங்கங்கே பெரிய பிரச்சனை. அதே பிஜேபியில் எல்லா கட்சியிலையும் இருப்பது போலவே அது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட தலைவர்கள் நியமனம் அறிவிச்சிட்ருக்காங்க. இப்போ முன்னாடி ரசிகர் மன்றமாக மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் நற்பணி மன்றமாக மாறுது. அதுக்கப்புறம் இப்போ இயக்கமாக மாறுது, கட்சியாக மாறுது. அப்போ சிலர் மாற்றப்படுறாங்க. அப்போ நிறைய பேர் சண்டை கூட, நான்லாம் காலகாலமாக போஸ்டர் ஓட்டினவே, எனக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு நான் தேவைப்படுறேன். நான் கேள்விப்பட்டது திரு விஜய் அவர்கள் ரசிகர் மன்றத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்கள பாதிப்பில்லாமல் நிர்வாகிகள் நியமிக்கணுங்கிறது அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. அவர் அந்த இதில் கவனமாக இருக்கார். புதிதாக வந்தவர்கள், இல்லை செல்வாக்கு கொண்டவர்கள், அல்லது வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடியவர்கள், வேட்பாளர் இருக்கக்கூடிய இவங்களையும் கவனம் வைக்கிறார். அதே சமயம் நம்முடைய ரசிகர்களுக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாங்களோ ரொம்ப கவனமாக இருக்குது. அதில் ரொம்ப கீனாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார். நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. அதே மாதிரி இங்கே ஒன்றிய நகர தலைவர்கள், வட்ட தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் இதெல்லாம் இப்போ நியமனம் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அந்த நியமனங்கள். அந்தளவுக்கு நடக்கும்போது அங்கேயும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மண்டபத்தில் கூட்டு அறிவிக்கிற வரைக்கும் யார் மாவட்ட தலைவர்னு தெரியாது. அந்த மாவட்ட தலைவருக்கும் தெரியாது, அறிவிக்கப்படுறவருக்கும் தெரியாது. அவங்க கையில் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. டாப் 3 நேம் சொல்கிறாங்க. அந்த 3 பேருக்குள்ளே ஒருத்தர்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேருக்குள்ளே முதல்ல இருக்கிறவர் கூட இல்லை. சொல்கிறா 3 பேருக்குள்ளே இந்த மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸ். எல்லா மாவட்டங்களையும் இந்த பதட்டம் நீடிச்சுது. நிறைய பொறுப்புகள். நம்ம ஆனந்தன் ஐயாச்சாமி பார்த்துருக்குறோம். அவர் மாநில நிர்வாகிகளாக இருந்தார். அவர் இப்போ மாவட்ட தலைவராக கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் சர்ப்ரைஸ். அப்போ அந்தந்த இடத்துல இப்போ தென்காசி மாவட்டத்தில் ஒரு பதட்டம் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே மாவட்ட தலைவராக இருந்தவர் மாவட்ட தலைவராக ஆக விரும்புகிறவர். ஏன்னா இவரும் நிற்பாருங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவர் மாநில போஸ்ட்லேயே அப்படி ஜெனரல் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி, அப்படியே துணைத் தலைவர், அப்படி அந்த பக்கம் போவார், இல்லாட்டி செல்லில் போவார், விங்கில் போவார் நினச்சது. இங்கே லோக்கல் கரண்ட் பாலிடிக்ஸ் நிற்கிறாருங்கிற ஒரு இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஓடி அதே பார்த்து தான் இப்போ மாநில அளவில் நிற்குது. அது என்ன, மாவட்ட தலைவர் தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த மாநில தலைவர் தேர்தல் நம்ம அறிஞ்சு ஒரு 24 hours to 48 hours அந்த கட்சியுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் இங்கே வர இருக்காங்க. அவங்களுடைய பார்வையாளர் வர இருக்காங்க. அவங்க 2 நாள் இங்கே இருக்க போகிறாங்க. 48 மணி நேரத்துக்குள்ளே. ஆமாம், அந்த 2 நாளைக்குள்ளே அவங்க அறிவிச்சாங்க. நான் கேள்விப்பட்டது, எனக்கு ஸ்ட்ராங்கான டெல்லி சோர்ஸ் சொன்னது அவர்கள் இங்கே வருவதே அறிவிக்க தான். இந்த மாநில தலைவர்கள் நியமனத்துக்கு தான் அவங்க வர்றாங்க. அது கிஷன் ரெட்டி வர போகிறாரு. இதில் அரிட்டாப்பட்டி போய் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போது இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் வெற்றி. அது இணைப்பாக இருக்கும். அவர் போகிறாரா இல்லைன்னு தெரியல. அந்த அரிட்டாப்பட்டியில் மக்களை சந்திப்பாருங்கிறக்காக தான் இவர் அண்ணாமலை நான் அங்கே சந்திக்க வைப்பேன்னு சொல்லி சொன்னார், வரவை பண்ணார். அப்புறம் அவங்க வரலன்னு தான் இவங்க அங்கே போனாங்க. ஸோ ஏன்னா அவர் வர்றதுங்கிறது இருக்குது, அது கணக்கில் இருக்குது. பட் தள்ளி போகிறனால இப்போ அவர் அரிட்டாப்பட்டி போகிறா இல்லைன்னு எனக்கு அந்த இன்புட் என்கிட்ட இல்லை. ஆனால் அவர் 2 நாள் அவர் வரலாம்ல, ஒன்றும் பிரச்சனை. 2 நாளுங்கிறது ஃப்ளைட்டு தானே போகிறாங்க. அதனால் ஒரு 2 நாளுங்கிற அப்படி மதுரைக்கு போகாமல் முடியாமலாம் இருக்காது. அதில் முக்கியமான அஜெண்டா மாநில தலைவருடைய அறிவிப்பு. இதில் தான் ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ். நம்ம 2022 பார்க்குறோம். 21 திரு அண்ணாமலை அவர்கள் அப்பாயின்ட் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் 22 ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2022 டிசம்பருக்கு அப்புறம் பாருங்கள், அவரெல்லாம் மாநிலத்தில் இருக்க மாட்டார் அப்படின்ட்டு ஒரு பேச்சு. அப்புறம் ஒவ்வொரு முறையும் அவர் டெல்லி போகும்போதும் திடீர் டெல்லி பயணம்,
தலைமை அப்செட் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இதற்கேற்ப கூட்டணி உடைந்தது, அவர் வந்து அதிமுக வந்து கூட்டணி இருப்புக்கான காரணத்தை வந்து அண்ணாமலை தான் காரணம் என்ன சொன்னது, இது போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு ஒத்து வருவது போல இருந்தது. ஸோ அது ஒரு சீக்வன்ஸாக பார்க்கப்பட்டே வந்தது. ஒரு டென்ஷன்ஸ் இருந்துன்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து ரியல் டைம் டென்ஷன், உண்மையாலுமே அந்த அப்பாயின்மெண்ட் அத்தனை சிக்கல்களை தாண்டி வந்தார். இப்போ மெயின் விஷயம் 2வது டைம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமான்ற விஷயம். அண்ணாமலைக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கா? 2-3 விஷயமா அதில் பார்க்கணும். ஒன்று வந்து 2ஆம் கட்ட நிர்வாகிகள், அதாவது மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு திரு அண்ணாமலை மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அது உண்மைதான். அது வந்து ஜாடமாடையாவோ வெளிப்படையாவோ மறைமுகமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ வேறு விதமாக நம்ம வந்து வெளிப்படுத்தும். நம்ம பலர் பேட்டியில் பார்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு அதிருப்தி இருக்குது. பல பேர் ஒரு வார்த்தை கூட பேசாமலே அதிருப்தியில் இருக்காங்க. திரு அண்ணாமலை பற்றி ஜாடமாடையாக பேசுகிற தலைவரும் இருக்கிறாங்க, பப்ளிக்கில் ப்ரெஸ் மீட்டில் மேடையில் ஒரு வார்த்தையோட பேசாமலும் இருக்கிறாங்க, அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ பெரும்பாலான 2ஆம் கட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. தங்களை வந்து ஆன் போர்டு வச்சுக்கல, தங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கல, தாங்கள் வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கோங்கிற நினைப்பு இருக்குது. அவர்கள் டெல்லியில் அந்த புகாரை சொல்கிறாங்க. டெல்லிக்கும் அந்த வருத்தம் இருக்கிறது, அதுலேயும் குழப்பம் இல்லை. டெல்லிக்கும் அந்த வருத்தம், டெல்லிக்கும் அண்ணாமலை மீது வருத்தம். ஆமாம், எதுலங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதாவது எல்லாரையும் போர்டில் அண்ணாமலையோட செயல்பாடு ஓவரால் ரேட்டிங் கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் ஒரு 10 மார்க் போடும்போது அவருடைய வயசு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, அவர் வந்து கட்சிக்கு செயல்பட்ட விதம், அரவணைக்கிற விதம், கூட்டணி கட்சின்னு நீங்கள் அப்படி வேறு எல்லாம் சேர்த்து பண்ணல. நம்ம நடிப்பில் எல்லாத்தையும் போடும்போது ஒரு மார்க் போடும்போது போகிறோம்ல, அது டயலாக் எப்படி டெலிவரி பண்ணுறாரு எப்படி, அந்த மாதிரி இது ஒன்றா சொல்லும்போது அதில் வந்து மோடியை அவர் தட்டி கொடுத்ததை பார்த்துருக்கோம். அங்கே தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் 0 சீட்ஸ் வந்ததுக்கப்புறமும் தமிழ்நாட்டில் பெரிய ரைஸ் இருக்குன்னு பிரதமர் பாராட்டுறாரு. ஆமாம், அதில் தான் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. 0 சீட்டுங்கிறது அவங்களுக்கு வருத்தம் இல்லை. அவங்களுக்கு வந்து கட்சி குரோ ஆகுதுங்கிறதுல சந்திச்சு. கேரளாவில் ஒரே ஒரு சீட் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் அந்த நம்பர் விரைவில் வரப்போங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட தனித்து போட்டி தான். நீங்கள் வந்து ஏற்கனவே 2024 நடந்ததில் அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, பாஜக தலைவர்கள்லேயே பலருக்கு அந்த வெற்றியில் ஆனந்தம் இல்லை. இது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு அவங்களே பலவர் இது என்னங்க ஒரு 0 சீட்டு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே 2014 வந்து அண்ணன் பொன்னார் தலைமையில் வாங்கினது தான் வாங்கியிருக்கிறாங்க, இதில் என்ன இருக்குன்னு. ஆனால் அங்கே வந்து திரு விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்தோடைய ஃபால் அதற்கு பிறகு தான் ஆரம்பிக்கும். 2016 தான் டவுன் ஃபால் ஃபுல்லாக இருந்துச்சார். 14 வந்து 11 தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதா வந்து கோச்சிட்டு வந்த பிறகுங்கிற தேர்தலுங்கனால அதில் வந்து ஒரு விஜயகாந்த் இருக்கிறாருங்கிற எழுச்சிருந்துச்சு. சரிபாதி சீட் அவருடைய கட்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு ஞாபகம், அந்த மாதிரி ஒரு கணக்கில் இருந்துச்சு. அப்போ வந்து அது ஒரு 14ங்கிறது வேற ஒரு காலகட்டம். அதுபோக அங்கே கிட்டத்தட்ட தேமுதிக தலைமைங்கிற மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து பாமக இருந்தது, மதிமுக 4வது கட்சி தான். ஆமாம், இப்போ வந்து பாஜக இருக்கும்போது கிட்டத்தட்ட பாஜக தலைமை தான். ஏன்னா அதிகமான சீட் அவங்க தான் போட்டிட்டாங்க. பாமக தவிர மற்ற இடத்துல பெரிய வெற்றி கொண்ட கட்சிகள் இன்னொருத்தர் இல்லை. அப்போ இந்த தலைமைங்கிறது வேறு. அப்போ இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா இல்லாமல், கருணாநிதி இல்லாமல் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ அதனால வச்சு பார்க்கும்போது இது ஒரு கௌரவமான ஒரு நம்பர் தான் நான் பார்க்குறேன். ஆனால் பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படி இல்லை. ஸோ அகில இந்திய தலைமை வந்து இந்த ஆன் போர்டு எல்லாரையும் வச்சுக்கிறது இல்லைங்கிறனால அதுவும் இவர் மேலே அதிருப்திலாம் இருக்குது. அதில் வந்து குழப்பம் இல்லை. அரவணைப்புன்ற விஷயத்தில் அதிருப்தி. ஆமாம், கூட்டணி கட்சிக்கு முறிஞ்சதுக்கு இவர் தான் காரணம்னு முதல்ல அவங்களும் நினச்சாங்க. எல்லாருடைய ப்ராபகண்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போனதில் அவங்களும் நினச்சாங்க. அப்போ நீங்கள் வேணால் பேசிக்கங்க சார் அப்படின்னு அவர் வந்து விலகினார். அது ஒதுங்கி கொடுத்தாரு. கடன்னு பேசினாங்க. அது கதைக்காக நம்ம ஏற்கனவே பல முறை நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உண்டு. பிஜேபி தலைமை அதிமுக தலைமையை நேரடியாக அணுகியது திரு அண்ணாமலையை பைபாஸ் பண்ணி. அப்போ இப்போ வந்து திரு அண்ணாமலையை மாற்றுனா கூட்டணி வந்துருமான்னு திரு இபிஎஸ்டி சீட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒருவேளை அண்ணாமலை மாட்டினா கூட்டணி சார், அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த கேள்வி ஏன் சார் என்ன கேட்குறீங்க? அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, நாங்கள் கடந்து வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் திரும்பி அவங்க கட்சியில் என்ன நடந்தா என்னன்ற அவர் அதன் மூலமாக என்ன பாடம்? அண்ணாமலைக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் வந்து கூட்டணி வைக்கிறதுங்கிற முடிவில் இருக்கேன். இதுதான் அதில் பாடம். ஸோ அதிமுக வந்து என்ன நடந்தாலும், மோடியே வந்து பேசினாலும் நான் வந்து கூட்டணி வரமாட்டேன் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு அது அடுத்து ஒரு வருஷ பீரியடுங்கிறது ஹியூஜ் லாங். நம்ம சொல்ல முடியல, 6 நாளே வந்து அதிகமான நாள் சொல்லலாம். ஸோ லாங் பீரியட், அதை நம்ம வந்து அப்புறம் பேசுவோம். ஸோ முதல்ல அந்த இடத்துல அதிருப்தி இருந்துச்சு அகில இந்திய தலைமை. அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, இல்லை திரு இபிஎஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, அண்ணாமலை காரணம் இல்லைன்னு. அண்ணாமலை இதை ஸ்மெல் பண்ணிட்டு முந்திக்கிட்டார், அவ்வளோதான். அவர் பேசிக்கலாக அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால நம்மளை எப்படி ஏடிஎம்கே கழட்டி விட போகுது, அவங்க என்ன நம்மளை கழட்டி விடுறது, நாம் வந்து எதிரிடுவோம் அப்படின்னு. ஸோ நமக்கு அந்த கௌரவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாரு. அதுதான் தட் வாஸ் ஒர்க். அவங்க தான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாத்துக்கும் மாற்றுறான்னு வரும்போது அதுதான் ஒர்க் பண்ணிச்சு. அதுதான் வந்து அவர் வெற்றி பெற்றுவார், நயினார் வெற்றி பெற்றுவார், தருமபுரி வெற்றி பெற்றோம், ராமநாதபுரம் வெற்றி பெற்றோம், தேனி வெற்றி பெற்றுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? மதுரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, தென்சென்னை நல்லா பெர்ஃபார்ம், இந்த நம்பிக்கைலாம் எப்படி வந்துச்சு? அப்போ வந்து நம்ம அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல தான் எந்திரிச்சு கிளம்பி வருது. அப்போ உங்களுக்கு ஏடிஎம்கே உள்ள இடங்கள் எப்படி பின்னாடி தள்ள முடியும்?
நீங்கள் ஏடிஎம்கே அசோசியேட்டாவோ ஏடிஎம்கே சபார்டினேட்டாவோ ஏடிஎம்கே பி டீமாக இருந்தால் ஏடிஎம்கே எப்படி இவ்வளோ பின்னாடி தள்ள முடியும்? அப்போ அதிமுக வேண்டாம் பாஜக வேணும்னு எத்தனை தொகுதியில் மக்கள் நினச்சிருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து ஏடிஎம்கே உடைய நிலைப்பாடு என்னங்கிறத பிஜேபி அகில தலைமை புரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அதிருப்தியும் இல்லை, நம்பர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஹாப்பினஸ் இருக்குது. அதனால் அவங்க பெருசாக அதிருப்தியில் இருக்குது. பட் இவங்க வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு அஜெண்டாவை வந்து வழக்கமான ஒரு தலைவராக இல்லாமல் ஒரு டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவரோட அப்ரோச் நம்ம வந்து ஒரு டீகோட் பண்ணி பார்க்கும்போது, நான் வந்து ஒரு மேனேஜர் இல்லை, ஒரு தங்கபாலு மாதிரி, ஒரு ஈவிகே சிலங்கோன் மாதிரி, ஒரு செல்வ பெருந்தகை மாதிரி நீங்கள் என்னை டீல் பண்ண முடியாது. இப்போ கார்த்தி சிதம்பரம் வந்து அங்கே மாநில தலைவராக வந்தாருன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். கார்த்தி சிதம்பரம் இன்றைக்கே வந்து கூட்டணி கட்சிக்கே வந்து நிறைய ஒரு தர்ம சங்கடமான கேள்வி எழுப்பக்கூடிய, சென்னை பெருவெள்ளத்துக்கு நீங்கள் செலவழித்த காசுங்க, கூவம் க்ளீன் பண்ணதுக்கான காசுங்கன்னு அவர் ஓப்பனாக கேட்குறாரு. கூட்டணி கட்சியாக இருந்தால் அது எடுபடலைங்கிற விஷயம் அவர் தயங்குறது இல்லை. அப்போ அவரை மாநில தலைவராக கொண்டு வந்து அந்த சிக்கல் இருக்குங்கிறத அகில இந்திய தலைமை புரிஞ்சுக்குது. அந்த மாதிரியான ஒரு மாநில தலைமையாக தான் இருக்கார். நான் வந்து அதாவது மத்திய பிரதேசில் கமல்நாத் இருந்து திமுக வரவே கூடாதுன்னு சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி இவருக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்சி இருக்குது. அப்படி இருந்தால் தான் அகில இந்திய தலைமைங்கிறது, அகில இந்திய தலைமையோட 6வது பேரெல்லாம் மாநில தலைமை இருக்க முடியாது. அது இன்னொரு தலையாக 10 தலையில் இன்னொரு தலையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாரு. அதாவது அவர் சொல்கிறார், நான் வந்து மேனேஜர் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம் அது வந்து பிஜேபி அகில இந்திய தலைமைக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்குது. அதே சமயம் இவருடைய போகிற பாதை சரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இவர் வந்து நான் செய்கிறேங்க, நீங்கள் பேசாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம அலுவலகத்தை எடுத்துக்கிடுவோம். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் சரின்னு சொல்கிறேன். அது தப்பாக போச்சுன்னா நான் சொன்னேன் இல்லை அப்படிமா ஓகேங்களா, அது சரியாக போச்சுன்னா கரெக்டு தானே, சந்தோஷம் தானே பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணுறது நம்ம கம்பெனி தானே பண்ண போகிறீங்க. அதே தான் அங்கே அவங்க வந்து அவருடைய பலன் வந்து பாஜகவுக்கு தான் கிடைக்குதுங்கனால அகில இந்திய தலைமை வருத்தத்தில் இருந்தாலும் அதை வந்து எதிர்ப்பாக வந்து இல்லை யூ ஆர் நாட் ஓகே வித் தஸ் அப்படிங்கிற இடத்துல இல்லை. இவர் வந்து சில விஷயங்களை சுயமாக முயற்சி பண்ணுறார். அந்த முயற்சி பண்ணுறது பாஜகவுக்கு நல்லது தான் கொடுக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. ஸோ வந்து 2வது டைம், இது வந்து 3வது பாயிண்ட், 2வது டைம் தொடருமா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், மாவட்ட தலைவர் நியமனத்தில் நகரத்தில் வந்து ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். எனக்கு நான் கேள்விப்பட்ட இடங்கள் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் பிபி ஏறி வந்து கழுத்து வரைக்கும் ரத்த கொதிப்பில் தான் இருந்தாங்க. அப்படி தான் எல்லா நியமனமும் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. நான் என்ன அனலிட்டிக்கலாக யோசிக்கிறேன், ஒன்று இவர் ஏற்படுத்தின ஹைப்பு, அதை யாராக வந்தாலும் அந்த ஹைப்பை அப்படியே கண்டிப்பாக பண்ணால் தான் மேலே போக முடியும். வாஜ்பாயை விட நரேந்திர மோடி பெட்டர்னு யாராவது மறுப்பாங்களா? புரியுங்களா? வாஜ்பாய் வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து 22 கட்சியில் கூட்டணி வச்சிருந்தாரு, பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அதெல்லாம் ஆனால் வாஜ்பாயா மோடியான சார் அது அடுத்த லேயர் சார் அப்படின்னு நீடட் மோர் அக்ரெஷன். நிறைய விஷயம், நாட் ஓன்லி அக்ரெஷன், ஃபோர் சைட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவர் வந்து இன்னும் பெருசாக அந்த சங்கடங்கள் வந்து மோடிக்கு இல்லாமல் இருந்துச்சு, வாஜ்பாய்க்கு இருந்துச்சு, அப்படிலாம் நிறைய காரணம் சொல்லலாம். பட் இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனது என்னென்ன, வாஜ்பாயோட ஸ்ட்ராங் லீடராக இவர் எமர்ஜ் ஆகியிருக்கிறார். அது இன் ஆல் மீன்ஸ் பொலிட்டிக்கலாக, பார்ட்டிக்குள்ள, அலையன்ஸ் பார்ட்டிக்குள்ள, அப்போசிஷன் பார்ட்டிக்குள்ள, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்குள்ள, இன் ஆல் மீன்ஸ் அவர் அப்படி நினைக்கிறேன். அதை மாதிரி அண்ணாமலைக்கு அப்புறம் வந்துச்சுன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணும். இல்லாட்டி கம்பேர் பண்ணிடுவாங்க. இப்போ பிரபுவுக்கும் கார்த்திக்கும் இந்த பிரச்சனை பெருசாக வந்துச்சு. என்ன, முத்துராமன் பையன், சிவாஜி பையன், நீங்கள் படக்குன்னு சிவாஜி வச்சு கம்பேர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இவர் போய் அப்படி நிப்பாட்டினாருங்க. இப்போ அப்படி இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லண்டன் போயிட்டு வந்த பிறகு அவர் ரொம்ப சட்டிலாக இருக்கிறாருன்னு ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. அவர் பதுங்கி பாராட்டுறாரு, முதிர்ச்சி வந்துச்சு தம்பிக்கு அப்படின்னு. அதெல்லாம் அப்போ இதுக்கு முன்னாடி முதிர்ச்சி இல்லாமல் இருந்தாரா? அதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை வந்து அக்ரஷன் தான். அதைத்தான் திமுக செய்தது, அதைத்தான் ஜெயலலிதா செய்தார். கல்ட்டு தேவையோ? கல்ட்டு கட்டாயம். இந்த நான் பலமுறை நான் வந்து மக்கள் மன்றம் முதல் நிகழ்ச்சியில் 2016 பேசும்போது சொல்லியிருக்கேன், தந்தி டிவியில் 2016 பேசும்போது சொல்லியிருக்கேன், இந்தியா எப்பயுமே தத்துவங்களை நம்பியதில்லை, தலைவர்களை நம்பியது. மகாத்மா காந்தியின் போராட்டம் தான். சுதந்திரம் வாங்கி கொடுத்த யாருன்னா இந்தியர்கள்னு பதில் இல்லை, மகாத்மா காந்தி தான் பாடப்புத்தகம் வைக்கிறீங்க. அப்போ நேரு என்ன செஞ்சார், அப்போ பட்டேல் என்ன செஞ்சார், அப்போ நான் என்ன செஞ்சேன், திருப்பூர் குமரன் என்ன செஞ்சார், அதுக்கு ஒரு முகம் வேணும். காங்கிரஸா இந்திரா காந்தியானா இந்திரா காந்தி, அப்படி நடந்து. எம்ஜிஆர் அதிமுகவான எம்ஜிஆர், ஜெயலலிதாவா அதிமுகனா ஜெயலலிதா. இன்னைக்கு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி தலைவர்கள் தான், முகம் தான். அந்த தத்துவத்தை தலைநிமிர்த்தற்கு ஒரு தலைவர் தேவை. அது இல்லாதனால தான் கம்யூனிஸ்ட்கள் தோற்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை அவங்க புரிஞ்சுக்கல. கம்யூனிஸ்ட நாடுகளே அப்படி தான் இருக்குது, ரஷ்யாலையும் சைனாலையும். நான் சர்வாதிகாரத்தை பற்றி பேசலை, ஒரு முகத்தை பற்றி பேசுகிறேன். யூ ஷுட் ஹேவ் சம் ஒன் டு ப்ரொஜெக்ட். இந்திரஜித் குப்தாவையோ ஜோதி பாசுவையோ நிலைநிறுத்திருந்தாங்கன்னா கூட இங்கே போயிருந்திருப்பாங்க கம்யூனிஸ்ட்கள். அப்படி முகமே இல்லாமல் வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்போ வந்து பாஜக வந்து அதை புரிஞ்சுக்கிறது. அதாவது மாநிலத்திலுமே நம்ம வந்து ஒரு முகத்தை நம்ம முன்னிறுத்தணும், அது நல்லதாக பொழுதாங்க நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் ஒன் ஷுட் பி ப்ரொஜெக்டட். இப்போ சீமான் வந்து ஒரு முகம் தானே, இன்றைக்கி வந்து 8% ஓட்டு, 36 லட்சம் ஓட்டு வந்து வாங்கி நிற்கிறதில்ல, ஒரு முகம் தானே. அதை மாதிரி ஒன்று கொண்டு வரணும். அப்போ வந்து அது நிரந்தர தலைவர் வாய்ப்பு இல்லை, நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு 5-6 வருஷம் பீரியட் கொடுத்தா அந்த இடத்த நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரலாம். அடுத்து வந்து ஒரு பேட்டன் வாங்குறவங்க கொண்டு வரலாம். ஸோ வாஜ்பாய்க்கு அடுத்து நீங்கள் அத்வானிக்கு கொடுக்காம நீங்கள் நரேந்திர மோடி கொடுக்குறீங்க. ஸோ வாஜ்பாயோட பெட்டரான ஒரு ஆள் வந்துடலாம். அதனால் அண்ணாமலையோட பெட்டரால் நாளைக்கு வரலாம். தேவேந்திர ஃபட்னவிஸ் எப்படி வர்றார், இப்படி தான் எமர்ஜ் ஆகிறார். புரியுங்களா? அங்கே இருந்த தலைவர்கள் கோபிநாத் முண்டே உட்பட பல தலைவர்கள் தூக்கி சாப்பிட்டு வந்து நிற்கிறார்ல, சுயமாக பாஜக ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து பாட்டுறாரு. அதனால் அண்ணாமலையோட பிரமாதமான தலைவர் அடுத்து வரலாம்.
ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு கால்குலேஷன் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்ப்போம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பதில் கிடைக்காம தலைவர் மாற்றத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடத்துல நம்ம சொல்லிடணும், பிஜேபி நோன் ஃபார் இட்ஸ் சர்ப்ரைசஸ். அவங்க வந்து ஒரு தலைவர்கள் நினச்சி வாழ்றது இல்லை. அது நம்ம வந்து நம்முடைய சாணக்கிய ஆனிவர்சரியிலே பல சமயம் சொல்லியிருக்கோம். அவங்க 150 விதையை போடுவாங்க, அதில் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கொண்டு வருவாங்க. ஆர்எஸ்எஸும் பிஜேபி இயங்குறதே அப்படி தான். அதனால் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யார் அடுத்த மாநில தலைவராக போடலாம் சார், அண்ணாமலை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களால் 10 பேர் சொல்ல முடியும் கேண்டிடேட்ஸ். எஸ், தகுதியாக சர்வே பண்ணுவாங்களா, சக்சீட் பண்ணுவாங்களா, அது அடுத்த விவாதம். ஆனால் ஆமாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கும்படியான பேரே நீங்கள் வானதி, எச் ராஜா, நயினார் நாகேந்திரன், கேடி ராகவன், இன்னும் 100 பேர் நீங்கள் சொல்லலாம். பொன்னார் இருக்கிறாரு, அவர் 100 பேர் சொல்லலாம். இந்த மாதிரி அவ்வளோ வந்து தகுதியான தலைவர்கள் எலிஜிபிலிட்டிஸ் இங்கே உட்காந்துருக்குறாங்க. கருப்பு முருகானந்தம், ஏபி முருகானந்தம், நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய பேர். அப்போ வினோஜ் பி செல்வம் வச்சுக்க, நம்ம இடத்துல அந்த பக்கம் வச்சுக்க, எல்லா பக்கமுமே பார்த்து அடுத்த ஒரு 10 லேயருக்கு ஆள் இருக்கிறாங்க. இவரா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகாதவளுக்கு இவங்க ஆள் இருக்காங்க. ஆனால் அவங்க சர்வே பண்ணுவாங்களா, அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா, அவங்கள போட போகிறாங்களா, அது அடுத்த அந்த மேக்னிட்யூட் ஆஃப் சக்ஸஸ், அது வந்து அடுத்த கேள்வி. அப்போ வந்து அங்கே அதுதான் பிஜேபி வந்து ஒரு எலிஜிபிளான பார்ட்டி. அவங்க விதைகளை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் யூகிக்கிறது என்ன, இன்னும் 1.25 வருஷத்தை தேர்தல், இன்னொருத்தர் வந்தாருன்னா அது வந்து உடனடியாக வந்து அவரால் இதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 70 மாவட்ட தலைவர்கள், அல்லது மாநில செயலாளர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள், அவருடைய கேரக்டர், அவங்க நேற்று வரைக்கும் என்ன அண்ணாமலைக்கு எதிராக அவங்க அத்தனை பேருமே சேர்ந்து ஒன்றா கூட போயிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நான் தலைவர் ஆகிட்ட பிறகு என் கூட வந்தவர் இப்படி இந்த எடப்பாடி பழனிசாமி அந்த சேலஞ்ச் வந்துச்சு புரியுங்களா. ஆரம்ப கட்டங்களில் திரு சிவி சண்முகம், திரு கேபி முனுசாமி பலர்லாம் வந்து திரு ஓபிஎஸோட சண்டே அப்படி தான் வந்துச்சு. என்கிட்ட நீ இருந்தவர், நான் முதலமைச்சராக இருக்கும்போது நீ அமைச்சராக இருந்தவர், இப்போ நீ முதலமைச்சர் அமைச்சராங்கிற அந்த எல்லாருமே அமைச்சர் பெருமக்களாக ஒன்றா இருந்தவங்கள ஒரு ஜெயலலிதாவோட கேபினெட்டில் அந்த மாதிரி சிக்கல் வரும்போது எல்லாரும் எதிர்த்து போனாலும் நாளைக்கு ஒருத்தரை வந்து நீங்கள் வானதி தான் இன்றைக்கி தலைவர், தமிழிசை தலைவர்னு சொன்னாலும் மற்றவங்களுக்குலாம் ஒரு அதிருப்தி வர வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால அகில இந்திய தலைமை யோசிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் திரு அண்ணாமலை வந்ததே முருகன் அவர்களுடைய டேர்மில் தான். திரு முருகனுடைய டேர்மில் அவர் எலெக்ட் ஆகி இப்போ மாநில தலைவராக நிற்கிறார். அவர் 3 வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து எலிவேட் ஆகி மினிஸ்டராக போகிறார். அந்த டேர்மில் தான் இவர் அப்பாயிண்டட். இதை மாதிரி எலெக்ஷன் வந்து முடிச்சு அவர் செலக்ட் ஆனதில்லை. அதனால் செகண்ட் டேர்ம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 2 டேர்ம் வந்து தமிழிசைக்கா கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி 2 டேர்ம் வந்து பொன்னார் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இவருக்கும் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்தால் மாற்றம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். மாற்ற வந்தால் நம்ம ஒன்றும் சொல்லலாம். நான் வந்து நீ சொன்னீங்கன்னா நான் நம்பினேன், அது மாதிரி மாற்றினாங்க. என்னுடைய எதிர்பார்ப்போ ஆசையோ நான் சொல்ல, நான் வந்து அவர் இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் வந்து ஒரு அனலிட்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு வைல்டு கெஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், வெளியே எங்கேயும் சொல்லாத, எக்ஸ்க்ளூசிவ் சாணக்கியாக்கு. இந்த பிஜேபி வந்து இந்த சர்ப்ரைஸாக சொல்லிகிட்டே இருக்கோம்ல, அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்மேட் வரும்போது எங்கேயுமே நகர முடியலன்னு பிஜேபி தலைமையே யோசிக்கும் போது படக்குன்னு கூப்பிட்டு யாராலும் எதிர்க்க முடியாத ஒரு ஆளை தூக்கி அங்கே நிப்பாட்டி வச்சுருவாங்க. தமிழக பாஜகவில் யாரும் எதிர்க்காத ஆள் யாருக்கா? அப்படி யாருமே கிடையாது. ஆனால் வந்து ஒரு பேச முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தலைவர் அப்படின்னு இருக்குல்ல. அகில இந்திய தலைமையில் எப்பப்பெல்லாம் வந்து அகில இந்திய தலைவராக யாரை போடுறதுன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு. 10 தலைவர் இருக்கிறாங்கன்னா படக்குன்னு அத்வானியை கொண்டு வந்து வச்சுருவாங்க. திரும்ப ஒரு தடவை அத்வானி இந்த மாதிரி 3-4 தடவை தலைவராக இருப்பார். அவர் ஆரம்ப கால பீரியடில் அத்வானி பார்த்தீங்கன்னா தலைவர் பட்டியல் எடுத்தீங்கன்னா அத்வானி பேர் வந்துகிட்டே இருக்கும். அது என்னென்னா அப்போ அத்வானி தவிர வேறு யாரும் இல்லைங்கிறது இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க, போட்டி கடுமையாக இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் அத்வானியை போட்டு அப்போ நம்ம யாரும் அதுக்கு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வெங்கைய நாயுடு இந்த மாதிரி வருவார். படக்குன்னு வந்து மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் வந்துடுவார். வெங்கைய நாயுடு பேசாமல், ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போயிடுவார். ராஜ்நாத் சிங்கை 2013 யூஸ் அந்த மாதிரி அது வந்து ஒருத்தர் 2 பேர் வர்றதில்ல, திரும்பி நான் வர்றது சொல்கிறேன். அது வந்து ராஜ்நாத் சிங் வந்து ஒரு தலைவராக இருந்தார், நிதின் கட்கரி ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் இவர் மாதிரி ஆட்கள் எப்படின்னா படக்குன்னு வந்து அந்த ஹேண்டில் பண்ணுறதுல அவங்க வந்து அவங்களை அப்செக்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அதை மாதிரி இவங்க வந்து ஒருவேளை பிஜேபி ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டில் தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து ரொம்ப செக்மேட்டில் இருக்கிறாங்க, அண்ணாமலையை மாற்றியே ஆகணும், ஆனால் வேறு தலைவர் இல்லைன்னா பொன் ராதாகிருஷ்ணன் திரும்ப கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னுடைய வைல்டு பிளைண்ட் கெஸ். நான் வந்து ஏதோ இன்புட் வச்சு பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. மாற்ற மாட்டாங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட். இல்லை சார் மாற்றியே தீர்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. 3வது வாய்ப்பு இந்த பக்கம் வந்து வேற ஒரு தலைவர்கள் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 3ல் எது நடந்தாலும் நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நல்ல ஹெட்டேக்கு நல்ல தலைவலி தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுலேயும் இருக்கக்கூடிய இந்த ரப்ளிங்ஸ் இருக்குல்ல, ரொம்ப அது நம்ம பார்க்க முடியுது ஓப்பனாகவே. சோஷியல் மீடியாவில் இதை பற்றின விவாதம் வந்து நேரடியாக தொண்டர்கள் மத்தியிலேயே எழுது. ஏன் அப்படின்னா சமீபத்தில் வந்து டங்ஸ்டன் விவகாரம் வந்தது, அதில் வந்து மத்திய அரசு தீர்வு கண்டது. இதற்கான வெற்றியை பல கட்சிகள் கிளைம் பண்ணாங்க. அப்படின்ற விஷயத்தில் பாஜக வந்து கிளைம் பண்ணாங்க. எல்லா லீடர்ஸும் இது வந்து அவங்களுடைய வெற்றின்ற மாதிரி கிளைம் பண்ணாங்க. அதில் கூட ஒரு இந்த பாஜகவின் உட்கட்சி அரசியல் வந்து நின்னது.
அண்ணாமலையோடைய பேரே எடுக்கல, அவர் தான் முன்னாடி போய் நின்று பண்ணார், பட் ஆனால் அவரோட பேரை கூட எடுக்கலையே, பேர் எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க அப்படின்னு பல சீனியர் லீடர்ஸோடைய இதுக்கு வந்தது. திரு ஹெச் ராஜா மட்டும் அவருக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்து போட்டிருந்தார். மற்ற சீனியர் சிலர் போட்டவங்க வந்து ட்வீட் போட்டவங்க அண்ணாமலை அவர்கள் பேரை தவிர்த்துட்டாங்க அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் பேரை சேர்க்கணுமா, அண்ணாமலை அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியா அப்படிங்கிறது ரெண்டாவது வாதம். பாஜக ஒரு பார்ட்டியாக இருந்தால் தான் முடியும். பாஜகவுடைய அகில இந்திய தலைமை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா தான் முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து அமைச்சர் வந்து முடிவு பண்ணல, அண்ணாமலை அவர்களால் தனியாக முடியாது. பிரதமர் சம்மதிக்கலை, அண்ணாமலை அவர்களால் தனியாக முடியாது. ஸோ முயற்சி எல்லோரும் எடுத்தார்கள், சரிங்களா. அதுக்கு சம்மதித்தவர் யாருன்னு பாஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட். அவங்க பிஜேபிங்கிறனால பிஜேபி, அதில் கட்டாயம் அண்ணாமலையுடைய முயற்சி இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இதை மாதிரி, அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இப்படி ஒரு விவாதம் வருவதே நல்லதல்ல. அதை யாருமே ஆதரிக்கக்கூடாது. அதை வந்து கேசவ விநாயகம் அவர்கள்லேருந்து திரு அண்ணாமலை அவர்கள்லேருந்து இருக்கக்கூடிய ரெண்டாவது கட்ட பெரிய பெரிய தலைவர், மூத்த ரெண்டாம் கட்டன்னா அடுத்த இருக்க சொல்கிறேன், அவங்களாம் யாரும் பின்னாடி வந்தவங்கள. அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி இருந்தே வானதிக்கா இருக்காங்க, தமிழிசை இருக்காங்க, பொன்னார் இருக்கிறாரு, எல்லா பெருமக்கள் ஹெச் ராஜா, எல்லா பெருமக்களும் முன்னாடி இருந்தே இருக்கிறாங்க. அவருடைய வயதை விட அதிகமான அனுபவத்திலலாம் இருக்கிறாங்க. ஸோ நான் ரெண்டாம் கட்டத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், அவர்கள் குறைத்து மதிப்பிடுறதுக்காக சொல்கிறேன். எல்லாருமே சேர்ந்து இதை மாதிரியான ஒரு வார் வந்து வெளியில் வரக்கூடாதுங்க சொல்லணும். இந்த சண்டை நடக்கக்கூடாது. ஏன்னா அது கிளைம் நீங்கள் மாநில தலைவர் கொடுங்க, அதில் வந்து சந்தேகம் கொடுக்கணும். அதில் வந்து உங்களுக்கு யார் தலைவராக இருக்காமோ அவர் இருக்கும்போது வந்து நம்ம சொல்லிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ 108 ஆம்புலன்ஸ் வந்து நான் கொண்டு வந்து திட்டம் திரு அன்புமணி சொல்வார். அது கேபினெட்டுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, மத்திய அமைச்சருக்கு பொறுப்பு இருக்குது, திமுக அந்த ஆட்சியில் பங்கு வச்சது எல்லாருக்குமே கிடைக்கணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ இவர் கிரெடிட் கொடுக்கலாமான தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அது தொடர்பான விவாதம் வெளியில் வரக்கூடாது, அப்படி ஒரு சண்டை வெளியில் வரக்கூடாது. நீங்கள் கோர் டீம்னு பிஜேபியில் மீட்டிங் போடுவாங்க, ரியல் கோர் டீம் அது வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இணையாக, பொலிட் பியூரோக்கு இணையாக, ஆமாம் பொலிட் பியூரோக்கு இணையாக ஒரு நியாயமான வாத பிரதிவாதம் அங்கே நடக்கும். நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஜெனியூனாக சண்டை போடுவாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டால் ஒரு சண்டை இருக்காது. அந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு கீழே வரைக்கும் கொண்டு வரப்படணும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து நீங்கள் பேசிக்கங்க, உங்கள் தலைவர்களுக்குள்ளே நீங்கள் பேசும்போது உள்ளரங்க கூட நீங்கள் நிறையா சண்டை போடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த சண்டையை வந்து தலைவருக்கு ஆதரவாகவும் போடக்கூடாது, தலைவருக்கு எதிராகவும் போடக்கூடாது. அது வந்து கட்சிக்கே நல்லதில்லை. காங்கிரஸ் கட்சி இங்கே தான் பின்னடைஞ்சுங்கிற புரிஞ்சுக்கும். தங்கபால் அவர்கள் வந்தால் ஈவி.கே. செல்வராஜ் அவர்கள் சண்டை போகிறது, ஈவி.கே. செல்வராஜ் அவர்கள் வந்தால் சிதம்பரம் அவர்கள் சண்டை போகிறது, அவர் வந்தால் கே.எஸ். அழகிரி சண்டை போகிறது, கே.எஸ். அழகிரி வந்தால் செல்வப்பந்து, இப்படி எல்லாத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு இறக்குறதுனால தான் அந்த இந்திய நண்டு கதைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கதை வந்து தான் பிரச்சனை. அப்போ வந்து நாங்கள் ஆஸ் எ பார்ட்டி வி ஆர் ஆல் சப்போர்ட்டிங் எவரிபடி. ராஜ்நாத் சிங் தலைவராக இருந்தபோது நியமிக்கப்பட்டவர் நரேந்திர மோடி. அருண் ஜேட்லி வந்து எம்பியாவும் இப்போ எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர் வந்து அவருடைய அவுட் ஹவுஸில் தங்கினவர் நரேந்திர மோடி. அப்போ நீ யார் நான் யாருன்னு கேட்க, அவருடைய அமைச்சரவையிலேயே அருண் ஜேட்லி உட்கார்ந்துருக்கார், அவருடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்கார்ந்துருக்கார். இவர் 3 முறை குஜராத்தில் ஜெயிச்சார்னா அதே 3 முறை ரமன் சிங் ஜெயிச்சார், அதே 3 முறை சிவராஜ் சிங் சௌஹான் ஜெயிச்சார். அப்போ அவங்களுக்குள்ள எப்படி போட்டி இல்லாமல் இருக்கு. இன்றைக்கி சிவராஜ் சிங் சௌஹான் வந்து வயதில், அனுபவத்தில், திறமையில் எல்லாத்துலேயும் குறைவில்லாத ஒருத்தர் நரேந்திர மோடி. அவர் வந்து அவருடைய அமைச்சர்கள் உட்கார்ந்து நரேந்திர மோடி புகழ் பாடுறார், சரிங்களா. அப்போ ஒரு நாளாவது வந்து அமித்ஷா வந்து எத்தனை நாள் தான் தலைவரை நான் வந்து நெடுஞ்செழியன் மாதிரி ஓபிஎஸ் மாதிரி கூட உட்காந்துக்கிறது, நாங்களாம் தலைவர் பதவி வருவாண்டாமான்னு ஒரு நாள் ஆசைப்படலை. அவர் போகிற முறை மோடி பாய் சர்க்கார்னு புகழ் பாடுறாரு. அப்போ என்ன அங்கே பாடம், அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும், கட்சி முக்கியம் அவ்வளோதான், ஆட்சி முக்கியம், நாடு முக்கியம் அவ்வளோதான். அந்த இடம் தான் பிஜேபியில் வந்து ஒட்டுமொத்தமாக மாநிலத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆதரவாக இருக்கிறது நான் ஏற்க மாட்டேன், எதிர்பார்க்கிறது நான் ஏற்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழுங்கிற எளிமையான தத்துவம் தான். இன்றைக்கி ஒரு பேட்டி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் திருப்பூர் கிட்ட கொடுக்குறாரு. அங்கே கொடுக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, ரெய்டு விட்டு தான் நாங்கள் வந்து இபிஎஸ்ட்டை வந்து கூட்டணி பேசணும், இல்லை இபிஎஸ்ட்டை பேசினாலே போதும் அதிமுக கூட்டமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நயினார் சொன்னார் அப்படின்னு ஒரு நிருபர் கேட்குறாரு. அதுக்கு வந்து டக்குன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரே ஒரு வரியில் பதில் சொல்லிட்டு போகிறாரு. ரைடு விடுறதுக்குலாம் நயினார் அண்ணனுக்கு அதிகாரம் இல்லைங்க, நெக்ஸ்ட் கேள்வி வாங்க அப்படின்ட்டு டக்குன்னு போகிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு அவமரியாதை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் இப்படி தான் கரெக்டாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பவுன்சர் போட்டால் குனிஞ்சு போன்றதை புரிஞ்சுக்காரு, கூட்டணி பற்றினதே பதில் சொல்ல பார்த்தீங்களா, நழுவி போயிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி பற்றி நமக்கு அடுத்த தலைமை யாருன்னு முடிவான பிறகு தான் இவர் தான் தொடர்கிறாரா இன்னொருத்தர் வர்றாரான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன, சென்ட்ரல் பார்ட்டி என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பண்ண பிறகு தான் வரும். அது கூட்டணி அடுத்த கட்டமாக வருவோம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதும் திரு அண்ணாமலை சொன்னதும் டெக்னிக்கலாக வெறுபாட்டியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வரி கூட தப்பு கிடையாது, புரியுங்களா. அவங்க வந்து இவர் இன்சல்ட் பண்ணுறக்கோ இவர் அவர் இன்சல்ட் பண்ணுறக்கோ சொல்ல முடியாது. இது எல்லாமே ஃபேக்சுவலான பாயிண்ட்ஸ். அது ரெய்டு, அதான் நானே பல முறை சொல்லியிருக்கேன். அதை ரெய்டு விட்டால் கூட்டணி ஒரு நினைக்கிறதே ஒரு அபத்தங்க. ரெய்டு விட்டால் கோவம் தான் வரும். முதல்ல என்னை இன்சல்ட் பண்ணிட்டேன், பப்ளிக்கில் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் கோவம் வரும். கையை முறுக்கி நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணங்கிறது சந்தோஷமாக பண்ணணும். நீங்கள் கையை முடிச்சு கல்யாணம் பண்ணி எப்படி நீங்கள் குழந்தை போய்ப்பீங்க, எப்படி குடும்பம் நடத்துவீங்க, எப்படி நாளைக்கு சாயந்தரம் டீ கொடுக்கும்போது உங்கள் வீட்டமாக தானே போடணும், ஒன்று கலந்து குடிச்சு நினச்சிவீங்க. ஸோ கழுத்து நெரிச்சு கல்யாணம் பண்ண முடியுமா என்ன? அப்படி பண்ண முடியாது. அது வந்து நம்ம இருக்க டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி மேலே கால் போடக்கூடாது, கல்யாணம் வந்து கழுத்து நெரிச்சு பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பால பாடங்கள். ஸோ இவங்களாம் நினச்சிக்கிறேன் அரசியல் நெரேட்டிவ் பழிவாங்கும் சொல்லிட்டு இருக்காங்களே, சிபிஐ வந்தால் பழி வாங்குறது. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், வேங்கை வேலுக்கு சிபிஐ வேணும் திருமாவளவனே கேட்குறாரு. அப்போ அங்கே எங்கே போச்சு?
ஸோ இவங்களாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அந்த ட்ராப்புக்குள்ளே அவங்களே மாட்டிக்கிறது. அப்போ வந்து அவர் திரு நயினார் சரியாக சொல்கிறார், கூட்டணி வேணுங்கிறதுக்கு ரைடெலாம் போக வேண்டியதில்லைங்க, பேசுனா நடந்துற போகுது அப்படின்றாங்க, அவ்வளோதான். ஸோ பேசுனா நடந்துற போகுதுங்கிறதுக்கு அர்த்தம் பேசலன்றது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், பேசுனாங்கிறது தெரியும், இப்போ பேசலங்கிறது தெரியும், நாளைக்கு பேசினா சம்மதிப்பாராங்கிறது தெரியாது. அவர் வந்து பேசுனா நடந்துரும் சொல்லி பேசினா நடக்குமான்னு சொல்ல முடியாது, ஏன்னா பேசியிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அவங்க பேசினா பேசி கூட்டணி வரலங்கிறதும் தெரியும். அவருக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உண்டு. அவர் வந்து கோர் கமிட்டியில் இருக்கிறாரு, சட்டசபை குழு தலைவராக இருக்கார், அவருக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ பிஜேபியுடைய ஆல் இந்தியா ஹைகமாண்ட் வந்து இபிஎஸ்ஸை ரீச் பண்ணிச்சுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் வந்து பேசினா நடந்துருங்கிறது சொல்லுவாங்க. அங்கே வந்து வேற ஒருத்தர் இருக்கணும், அங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணப்பெண் சம்மதிக்கணும். மணப்பெண் சம்மதிக்காமல் நீங்கள் வந்து கல்யாணம் சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்கல, தெர் இஸ் நோ மீனிங். அது ஒன்று. ரெண்டாவது, அண்ணனுக்கு வந்து ரைடு நடத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அதுவும் டெக்னிக்கலான ரைட்டான விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை. அதை வச்சு இவர் அவரை இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, புரிஞ்சுங்களா? அது இப்போ எல்லாருமே இதை பற்றி பேசாமல் இருக்கிறதான் சரி. நான் எப்படி வந்து அது கீழே நிற்கிறதோ, தொண்டர்களுக்கு நம்ம சொல்கிறோமோ, அவங்க வந்து சண்டை போட்டு ட்வீட்டில் சண்டை போட்டு, அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு கிளியர் கைடன்ஸ் கிடைக்காத வரைக்கும் இதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் சரி. கிளியர் கைடன்ஸ் யாருக்குமே இல்லை. அப்போ வந்து அது வந்து தலைவர் தொடர்கிறாரா மாறுகிறாரா தெரியாது, அதிமுக கூட்டணி உண்டா கிடையாதா தெரியாது. அப்போ இந்த இடத்துல ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணால் அது வந்து பின்னாடி முதுகில் குத்துங்கிற ஞாபகம். இன்றைக்கி பெரியார் பற்றி நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு சீமான்ட்ட கேட்குறாங்களே, நேற்று தானங்க சார் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்களே. அப்போ பழைய வீடியோ அங்கே உதவுது. அப்போ இதை மாதிரி இவர்கள் போடக்கூடிய சண்டை அவர்களுக்கே தான் ஆபத்தாக முடியும். அதனால் இந்த இடத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க இன்னும் பொறுமையாக இருந்து கூட்டணி வந்து அகில இந்திய தலைமை முடிவு பண்ணு. ஹெச்ராஜா அவர்கள் இதில் மாற்றியே சொல்ல மாட்டார். ஹெச்ராஜா அவர்கள்ட்ட நீங்கள் வந்து 28 கேள்வி மாற்றி கேளுங்க, அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுன்னு சொல்லுவார். மற்றவர்களாம் அவங்களுடைய ஆசையை சின்ன அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஃபஸ்ட் டைம் இல்லை, அவர் பல முறை சொல்கிறார். ஏன்னா அவருக்கு பொறுத்தவரை திருநெல்வேலியில் ஏடிஎம்கே கூட இருந்துச்சுன்னா உத்தரவாதமான வெற்றி. சரிங்களா? இன்றைக்கி ஒரு எம்பி ஆகியிருந்திருப்பார், மத்திய அமைச்சராக இருந்தாலும் இருக்கலாம், எம்எல்ஏ நாளைக்கு எலெக்ஷன்லேயும் அதே கணக்கு தான். ஏன்னா ஏடிஎம்கே இங்கே ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்குது, இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, பிஜேபி இருக்குது, 3மே இருக்குது. நயினார் நாகேந்திரன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு ஸ்ட்ராங் மேன், பிஜேபி நல்ல க்ரோத் அங்கே இருக்குது, ஏடிஎம்கேக்கான பேஸ் அங்கே இருக்குது. அப்போ இந்த 3மே சேர்ந்தால் உத்தரவாதமான வெற்றி. இதில் ஒன்று போகும்போது ஒரு சேலஞ்சாக மாறலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் அவருடைய அந்த விருப்பத்தை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். இப்போ முதல் முறை 2-3 பேட்டி வந்து ஏடிஎம்கே கூட்டணி இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேலுமணி அவர்களை கூப்பிட்டு பேசி விருதெல்லாம் கொடுத்துருந்தார். இல்லை, அது தனிக்காதான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அது வந்து எல்லாத்தையும் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றதோ ஒரு நல்லது கூப்பிட்றதோ நீங்கள் அப்படி பண்ணி அவர் அலையன்ஸை பற்றி சொல்லும்போது நம்ம அதாவது எல்லாத்தையுமே ஒன்று காயின் பண்ணி பார்த்துடக்கூடாது. அதில் இன்டர்பிரேஷன் அவர் வந்து அலையன்ஸ் வேணுங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. நம்ம அதே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து உள்ள ரகசியமான ஓடி சொல்லுவாங்க. அதே திருநெல்வேலியில் நடந்த பேட்டியிலேயே என்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே நீங்கள் ஏன் குழப்பிக்கணும்? நீங்கள் அதில் தெளிவாக இருக்கார், அவர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கூட்டணி வேணுங்கிற இருக்காங்க. கூட்டணி வேண்டாம், அப்போ தான் நம்ம கட்சி வளர முடியும்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே சரியான தாட்டு தான், புரியுங்களா? ரெண்டுமே சரியான லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக நீங்கள் முடிவு எடுக்கணும். அதுதான் அகில இந்திய தலைமை கீழே, புரியுங்களா? இப்போ கூட்டணியிலே தான் ரொம்ப காலமாக இருந்தாங்க. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் கூட நல்ல நண்பர்களாக, கூட்டணி இல்லாத போது நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு கூட அப்படி தான் ரொம்ப காலமாக இருந்தாங்க. கடைசியில் ஒரு விரிசல் வந்துச்சு, டபக்குன்னு போனாங்க. இப்போ வந்து நவீன் பட்நாயக் தூக்கி வச்சுட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சி காணாமல் போச்சு, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகும். அப்போ கூட்டணி ஆட்சி ஒர்க் அவுட் ஆகும். நிதிஷ்குமார் இருக்கிறாரு, கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் மகாராஷ்டிராவில் பார்த்தா கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும். எது வேணும்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற திசை வேணும். ஆனால் நீங்கள் இடையில பகச்சிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே பகச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கூட்டணி வச்சாலும் பிரயோஜனப்படாது. கூட்டணி வச்சா நாளைக்கு அவங்கள தோக்கடிச்சுன்னு இவர் சொல்லுவார். இவங்க யார்? பிஜேபி காரங்களே அவரை தோக்கடிச்சுன்னு ஏடிஎம்கே சொல்ல மாட்டாங்கன்னு நிச்சயம். அந்த பகை வளரக்கூட அதில் கிளாரிட்டி இருக்கணும். முரண்பாடு கிடையாது, கருத்து வேறுபாடுன்னு புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இருக்கிறது முரண்பாடு, வேலுமணிக்கும் இபிஎஸ்க்கு இருக்கிறது கருத்து வேறுபாடு. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து அவர் வேணும்னேன்றாரு, இபிஎஸ் வேண்டாம்னேன்றாரு. அவர் வேலுமணியும் சேர்ந்து ஏடிஎம்கே தானே வேலை வைப்பார். அந்த இடத்த புரிஞ்சு வேலுமணி ஒரு வாரத்தோட இபிஎஸ்க்கு எதிராக பேசலை. அதைத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒன்றா இருக்கிறோம். நாளைக்கு நான் தலைவராவேன், நாளைக்கு நீங்கள் தலைவராவீங்க, நாளைக்கு அவர் தலைவராவார். ஆனால் எல்லாம் சேர்ந்தான காலை பிடிச்சிட்டே இருந்தால் திருப்பி காங்கிரஸ் கட்சி மாதிரி தான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியால் தனியாக நிற்க முடியுமா? பிஜேபி தனியாக நிற்க முடியும்னு 1க்கு 2 தடவை சொல்லிடுச்சு. தன்னுடைய தலைமை 2014 இருந்துச்சு, 2024 இருந்துச்சு, நின்று காட்டிடுச்சு. லோக்கல் பாடி எலெக்ஷன் நின்று காட்டுச்சு. அப்படி காங்கிரஸால் செய்ய முடியுமா சொல்லுங்கள்? திருநாவுக்கரசர் வந்து இப்போ என்ன நாட்டுறாங்க 2021-2 நினைக்கிறேன். திருநாவுக்கரசர் வந்து தனியாக நம்ம கூட்டணி சேர்ந்து போட்டினார். யாருமே சீட்டு கொடுக்கல உள்ளாட்சி தேர்தலில். அதெல்லாம் பேச முடியாங்கன்ட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் தனித்து போட்டி விடுவோம்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு நிலைமை நின்றுச்சு. அவங்க கூட்டணிக்கு கேட்டு கூட கொடுக்க முடியாமல் திருநாவுக்கரசு வந்து மாநில தலைவராக இருந்தபோது அப்போ திமுக கை கொடுக்கல. அப்போ வேறு வழியெல்லாம் போட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்காங்களா? தனியாக போட்டிவிடுன்னு சொல்லுறாங்க. காமராஜர் ஆட்சியே பேசக்கூடாத நிலைமையில் தான் இருக்காங்க. அப்படி தான் வேணுமான்னு பார்க்கணும். அதாவது அதிமுகவோடு கூட்டணி வைப்பது வேறு, அதிமுகவிட்ட அடமானம் வைக்கிறது வேறு. அது என்ன விரும்புகிறாங்கன்னு பார்க்கணும். அது ஆல் இண்டியா பார்ட்டி கிளியராக கேட்டு பண்ணால் சரி. நான் டெல்லியில் வந்து ஒருத்தர் முக்கியமான பிரமுகர் கேட்டார், என்ன ஓடுது அப்படின்னு, என்ன எலெக்ஷன்லாம் எப்படி இருந்தார். நான் அவர்கிட்ட முதல்ல உங்களை ஸ்டேட் பிரசிடென்ட் எலெக்ஷனை முடிங்க, அப்புறம் நம்ம அசம்பிளி எலெக்ஷனை பற்றி பேசுவோம் தான் சொன்னேன். அதுதான் முதல்ல அந்த கேள்விக்கு முதல்ல பதில் கிடைக்கணும். அப்போ தான் கீழே டைரக்ஷன் கிடைக்கும். எந்த திசையில் பயணிக்கிறது முடிவு பண்ணால் தான்
எதில் பயணிக்கிறதுங்கிற பேச முடியும், எவ்வளோ வேகத்தில் பயணிக்க முடியும். நான் மதுரை போகணும்னா சென்னையிலேருந்து மதுரை போகணும்னு முடிவெடுத்தால் தான் கார்லையா, ட்ரெயின்லையா, பஸ்லையா, ஃப்ளைட்லையா, சைக்கிள்லையா, நடந்தாலும் முடிவு. நான் இலக்கே தீர்மானிக்காமல் நம்ம எங்கே பண்ண முடியும்? பதில் எப்போ கிடைக்கும்? 48 hours. அது வந்து எல்லாத்தையுமே 48 hours கடன் தான் சொல்ல முடியும். டாக்டர் வந்து சினிமாவில் கிளைமாக்ஸில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். அது தெரிஞ்ச எங்கே மத்திய அமைச்சர் அவர்கள் இங்கே வந்த கிஷன் ரெட்டி அவங்கெல்லாம் இங்கே வந்த பிறகு அன்னைக்கே அறிவிப்பார். அந்த 2 நாளைக்கு அதுக்கு தான் வர்றாங்க, அறிவிப்பார். நான் ஏற்கனவே சொன்னதான் மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லை. யார் வந்தாலும் சிக்கலுங்கிறனால அந்த குழப்பத்தில் அப்படி இருந்தாங்கன்னா ஒருவேளை பயங்கர சர்ப்ரைஸாக வந்துச்சுன்னா பொன்னாரை கொண்டு வந்து ஒரு ஸ்டாப் கேம் பண்ணா போடலாம். அதையும் மீறி சர்ப்ரைஸ் இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் வந்து நான் முதல்ல எதிர்பார்க்குற சர்ப்ரைசஸ் தான். பிஜேபி வந்து நோன் ஃபார் இட் சர்ப்ரைஸுங்கிறது நான் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கேன். அப்போ எந்த சர்ப்ரைஸ்னாலும் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நன்றி சார். நல்லது, தேங்க்ஸ்.